பல்லடம் அருகே பெண் நண்பரிடம் செல்போனில் பேசிய நபரை சரமாரியாக தாக்கிய கும்பல். வீடியோ வெளியான நிலையில் துரிதமாக இருவரை கைது செய்த பல்லடம் போலீசார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மேற்கு பல்லடம் பகுதியை சேர்ந்தவர் சூர்யா. இவர் பெண் நண்பர் ஒருவரிடம் பேசி வந்துள்ளார். இந்த நிலையில் சூர்யாவின் நண்பரான பிரபுவும் அந்த பெண்ணிடம் செல்போனில் பேசி வந்துள்ளார். இதனிடையே தனது பெண் நண்பரிடம் பேசியதை அறிந்த சூர்யா தனது மற்றொரு நண்பரான சாமிநாதன் என்கிற சிவாவுடன் சேர்ந்து பிரபுவை தாக்க திட்டம் தீட்டினர். அதன்படி பல்லடம் பேருந்து நிலையத்தில் மூவரும் எதிர்பாராத விதமாக சந்தித்துக் கொண்ட நிலையில் மது அருந்த மூவரும் பல்லடம் தாராபுரம் சாலை ஆலுத்துபாளையம் பகுதியில் உள்ள மது கடைக்கு சென்று மது அருந்தியுள்ளனர். அப்போது சூர்யாவிற்கும் பிரபுவிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட சூர்யா மற்றும் சிவா ஆகியோர் பிரபுவை காலால் உதைத்து தாக்கினர். மேலும் மது பாட்டிலை உடைத்து பிரபுவின் கழுத்தில் வைத்து மிரட்டி வீடியோவாக தங்களது போனில் எடுத்து வைத்துக் கொண்டனர். தொடர்ந்து இந்த வீடியோ போலீசாருக்கு கிடைக்கவே பல்லடம் போலீசார் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட மூவரையும் துரிதமாக செயல்பட்டு காவல் நிலையம் அழைத்து வந்து அவர்கள் பாணியில் விசாரிக்கவே உண்மைகள் வெளிவந்தன. தொடர்ந்து பிரபுவை தாக்கிய குற்றத்திற்காக சூர்யா மற்றும் சிவா ஆகியோர் மீது இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் பல்லடம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொல்லு, உண்மையை சொல்லு. உன்னதாண்டா உண்மையை சொல்றா. என்ன ஏதுன்னு சொல்லுண்ணா. இங்க பாரு, என்ன கழுத்துல இருக்குன்னு நான் வச்சுக்கோ. உண்மையை சொல்லு. அவளா சொல்லலைன்னா உனக்கு அதுக்கு மேல சரியா? இங்க பாரு, உண்மையை சொல்லு. எல்லாமே அப்படியே ஓப்பனா தெரியுதுண்ணா. நீங்களும் தெரியுங்க, இவரும் தெரியுங்க. நீ சொல்லணும், உண்மை சொல்லணும். வாய் திறந்து பேசு, சத்தமா பேசு. யாரும் கூப்பிடல சூர்யா. போகலையா? போகலையா? தள்ளிடு. சத்தமா பேசு. அடிச்சுவ. அண்ணனுக்கு கை வலிக்குது, அடி. சிவா இன்னொரு 4 குத்து.